என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சோன்னு என்னை சுத்தி 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 இந்த வாலிபருக்குரியதான காரியங்கள் என்னை நோக்கி வர ஆரம்பிச்சது. பாரு இதுதான் சொல்லி எனக்கு ஆண்டவர் காட்டுவது போல ஒரு பாரமா இருந்தது. அவர் சொல்றாரு, நான் கையை நீட்ட என் மகளே என்கிட்ட வந்துடு. அப்படி இருந்தும் எனக்கு கவனிக்கிறவன் ஒருவன் இல்ல. நான் கடிந்து கொண்டாலும் என்னை கேட்க மாட்டேன்றான். நான் அவனை நோக்கி பார்த்தாலும் என்னை நோக்கி பார்க்க மாட்டேன்றான். அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தை, அவன் கனவு, கற்பனையில கூட நான் இல்ல. அவனுடையது உலகத்தை நோக்கிதான் இருக்குது அப்படின்னு அவ்வளவு வேதனைப்படுகிறார். அன்பான வாலிபனே, உங்களை நோக்கி நான் கெஞ்சிறேன். இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, என் கூட யாரும் பேச மாட்டேன்றாங்க, ஏன்னா நான் ரொம்ப காட்லியா இருக்கிறேனா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா அதுதான் தேவனுக்கு பிடிக்கும். அதுக்குதான் வேதவசனம் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். அந்த வஞ்சனைக்குள்ளாக தான் இன்றைக்கு நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. அதை நீங்க ஒருபோதும் மறந்து விடக் கூடாது. தேவனுடைய பாரத்தை உணர்ந்து கொள்ளுங்க, பெற்றோருடைய பாரத்தை உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு அந்த இளையகுமாரன் கூட அப்படிதான். அன்னைக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, தாயை பத்தி போடவில்லை, ஆனா இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரு சகோதரன் சொல்லியிருப்பான், தாய் சொல்லியிருப்பாங்க, கூட இருக்கிற உறவினர்கள் சொல்லியிருப்பாங்க, போகாதப்பா, சொத்தை பிரிச்சுட்டு போகாதப்பா, இந்த உலகம் நல்லதில்ல, எல்லாம் மாய, எல்லாம் மனதுக்கு சஞ்சலம், கொஞ்ச நாள் தான் இன்பம் கொடுக்கும் அப்படி சொல்லி எல்லாருமே புத்திமதி சொல்லியிருப்பாங்க. என்னால முடியும், என்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு போனா ஒரே ஒரு நாள் அவன் புத்தி தெளிந்து எழுந்தான். அன்னைக்கு நீங்களும் புத்தி தெளிந்து எழுந்து கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் வைங்க. உங்களை தூக்கி வாரிக்கொள்ள கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் பஞ்ச காலத்துல போய் எங்க இருந்தானா? பன்றி மேய்க்கிறவங்க வீட்டுல, ஒரு குடியானவனுடைய வீட்டுல ஒண்டி கொண்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்குது. அவன் சாப்பாடு கூட எதுவுமே இல்ல. அவன் எல்லாம் தெளிந்து திரும்பி வரான். அவன் வரும்போது எப்படி வந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? துணி இல்லாம, போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாம, பஞ்சகாலம், சாப்பாடு இல்லாம, அவன் மெலிந்து போய் தாடி வளர்ந்து முடி வளர்ந்து அழுக்கா, பன்றி மேய்க்கிற இடத்துல இருந்ததுனால அழுக்கா அவனுடைய உருவமே குலைந்து போய் மாறி போய் வேறு மாதிரி வந்திருப்பான். ஆனாலும் அந்த தகப்பன் தூரத்துல வரும் பொழுதே அவனை குமாரன் தான் என்று கண்டு ஓடி, அவன் எப்படி இருக்கிறான்லாம் பாக்கல, நீ வந்துட்டியாப்பான்னு கட்டி அனைத்து முத்தமிட்டாரே, அதுதாங்க ஒரு பரலோடு தகப்பனுடைய அன்பு. அதுதாங்க இயேசு கிறிஸ்து. அவரை விட்டுட்டு, அவருடைய அன்பை விட்டுட்டு, அவருடைய பாசத்தை விட்டுட்டு இந்த உலகத்துல மாயா இருக்கிற கூடியதான ஒரு மனுஷனை நம்பி நீ போற பத்தியா? அதான் கர்த்தர் சொல்றாரு, மரண வழியையும் ஜீவ வழியையும் உனக்கு முன்பாக வைக்கிற, நீ எதை தேர்ந்தெடுக்கிற? மனுஷனை நீ நம்பி போனா அது மரண வழி, இயேசுவை நம்பி வந்தா அது ஜீவ வழி. ஏன்னா நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். எனவே தேவ பிள்ளைகளே, அன்பான வாலிபனே, வாலிப மகளே, உங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள்.